நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் என்னென்ன தருணங்கள் எல்லாம் தருகிறாரோ, ஒரு நன்மை செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பை தருகிறாரா, அந்த நன்மை செய்வதற்கு நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும், மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஜெபிக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பை தருகிறாரா, ஜெபிக்கிறதுல ரொம்ப விழிப்பாக இருக்க வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். இன்னும் சத்துருவை எதிர்க்கக்கூடிய விஷயங்கள், சத்துருடைய திட்டங்களை குறித்து அறிந்து கொள்றோமா, உடனே விழிப்படைய வேண்டும், உடனே நம்ம கவனமாக இருக்க வேண்டும். இப்படி எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு அந்த மன தெளிவு, ஆமென், ஸ்தோத்திரம், எல்லா விஷயங்களும் ஒரு கவனமாக இருக்கிற ஒரு அனுபவத்தை அதிகமாக கட்டளையிடுவாராக.